ஒவ்வொரு நிமிஷமும் தமிழ்நாடு அரசியல்ல பல திருப்பங்கள், பல மாற்றங்கள், பல தலைவர்கள் எதிர்ப்பு, ஆதரவு நெறைய விஷயங்கள் போயிட்டே இருந்தாலும், கண்டிப்பா தாவேகா ஆட்சி அமைக்கும். தளபதி முதலமைச்சர் ஆவார். அதில எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா, அதெல்லாம் தாண்டி மற்ற சில விஷயங்கள் வந்து மறைமுகமா திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள ஆல்ரெடி விஜய்க்கு எதிரா கட்டமைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்றது தான் உண்ம. அத பத்தி தான் நான் இந்த வீடியோல பேசப் போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, தளபதி அ வந்து தேர்தல்ல வின் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி வந்து சிஎம் ஆவறதுக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும், எல்லா கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தைகளும் போயிட்டே இருக்கு. இப்ப கூட ஆதவ் அர்ஜுனா வந்து இன்று இரவு 7:30க்கு திருமாவளவன சந்திக்கிறாரு. காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து ஆதரவு குடுத்துருச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும். விசிக கட்சியும், கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து நாளைக்கு காலையில அவங்க கூட்டம் போடுறாங்க. அவங்க கண்டிப்பா இந்த பக்கம் வரதான் போறாங்க. வேற வழி இல்ல. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைய தான் போகுது. அதுலலாம் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இப்போ வந்து திமுக மீடியாவும் சரி, திமுக ஆன்லைன் இந்த பதிவு போடுறவங்களும் சரி, விஜய்க்கு எதிரான ஒரு ஒரு மனநிலைய கட்டமைக்க முயற்சி பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். இப்போ இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு டிவில போட்டிருக்காங்க. திமுக ஆதரவு டிவில போட்டிருக்காங்க. பதவி ஆசை, விஜய் ஆளுநரை சந்திக்கிறார்ன்னு. எனக்கு அது புரியவே இல்ல. அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அது எப்படி பதவி ஆசையா ஆக முடியும்? ஸோ இந்த மாரி வீடியோஸ், இந்த மாரி கிளிப்பிங்ஸ் இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க. குரங்கு கையில வண்டி கிடைச்சிச்சு. ஆனா வண்டி எப்படி ஓட்டுறதுன்னே குரங்குக்கு தெரியல அப்படின்னு ஒரு ட்வீட். இது வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலைய வந்து கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஆனா வந்து இப்போ மத்த கட்சிகளோட கூட்டணி, அப்ப பார்த்தா அவரோட நிலைப்பாடு மாறுது. அப்ப இதுதான் அவர் சொன்ன மாற்றமா? இப்ப அவரும் வந்து மத்த தலைவர்கள் மாரி கூட்டணி கட்சி நோக்கி போறாரு. இப்படி ஒரு ஆன்லைன் பதிவுகள். இந்த மாரி நெறைய விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை வந்து மக்கள் முன்னாடி கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. இப்ப இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லப்படுற தாவேகா சார்ந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இந்த இந்த தேர்தலுக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. அ தாவேகா மேல வீசப்பட்ட பல அ அ விமர்சனங்களையும் எதிர்த்து நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. வி விஜயவா இருக்கிறத தாண்டி, விஜய்க்கு சப்போர்ட் பண்றதா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாரி ஒரு ஒரு பிம்பத்தையே உருவாக்குனாங்க. அது உண்மதான். ஏன்னா, இந்த தளபதிக்கு வந்து சப்போர்ட்டா யார் வீடியோ போட்டாலும் வந்து கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு பேசுறது, தற்குறி தற்குறின்னு சொல்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து அத வந்து இப்போ நடந்த விஷயங்கள வந்து நம்ம நடத்தி காட்டினோம். ஆனா, இப்ப இனி வரும் காலங்கள்ல வந்து இப்போ வந்து திமுகவா இருக்கட்டும், இல்ல வேற மீடியாக்களா இருக்கட்டும், ஒரு சிறு தவறு நடந்தாலும் அத வந்து ஒரு பெரிய பிம்பமா வந்து காட்ட முயற்சி செய்வாங்க. விஜய் வந்து ஒரு அதிகார அ வெறி பிடித்து அலைகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு பக்கம் திமுக வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி கட்சிகள் தன்னுடனே இருக்கணும்னு சொல்றாங்க. இது எப்படின்னா நாங்க வெளியில வந்து ஓகே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா வந்து ஆட்சி அமைக்க விட மாட்டோம்ன்ற மாரி. அந்த மாரியான ஒரு விஷயம் இது. ஸோ இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. சென்டர்லேருந்து பிஜேபி அவங்க வந்து கவர்னர் மூலமா பல பல தொல்லைகள் குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அ நியாயப்படி பார்த்தா கவர்னர் வந்து கூப்பிட்டுருக்கணும். இன்னும் கூப்பிடவே இல்ல. அ பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது ராஷ்டிரபதி பவன்ல கிடையாது, சட்டமன்றத்தில அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது சம்மந்தமான ஒரு வழக்கு வந்து கர்நாடகால நடந்து, அது வந்து சாதகம் வந்து தீர்ப்பு வந்து அந்த அரசியல் அவருக்கு சாதகமா வந்துச்சு. ஸோ அந்த தீர்ப்ப மேற்கோள் காட்டி, இப்போ வந்து நம்ம கூட வந்து கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்ற மாரி ஒரு நிலைமையும் இருக்கு. இந்த மாரி பல இடையூறுகள். இதெல்லாம் தாண்டி இந்த விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையை கட்டமைக்கிறதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இதுவரைக்கும் நடந்தது முக்கியம் இல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு நடக்கப் போற விஷயங்களுக்கு நம்ம வந்து எப்படி பதிலடி குடுக்கப்போன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வந்து நம்ம அத வந்து இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஆல்ரெடி நேத்திக்கோ முந்தா நேத்திக்குலேருந்தே இது இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான பதிலடியும் வந்து இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அடுத்த 5 வருஷத்துக்கு குடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு எல்லாருமே நம்ம ரெடியா இருக்கணும். கண்டிப்பா வந்து தளபதி வந்து ஆட்சி அமைப்பார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இத வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இதற்கான பதிலடிய நம்ம திரும்ப திரும்ப குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.